முந்தைய அதிமுக ஆட்சியில் அரங்கேறிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான 9 பேரும் குற்றவாளிகள் என அதிரடியாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகி இருக்கக்கூடிய 9 பேருமே குற்றவாளிகள் என கோவை மகளிர் நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. திருநாவுக்கரசு, சபரிராஜன், வசந்தகுமார், மணிவண்ணன், சதீஷ், ஹேரேன்பால், அருளானந்தம், அருண்குமார், பாபு உள்ளிட்ட 9 பேருமே குற்றவாளிகள். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முன்னாள் அதிமுக நிர்வாகியாக இருந்த அருளானந்தம் உள்பட 9 பேருமே குற்றவாளிகள்தான் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது கோவை மகளிர் நீதிமன்றம். குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட 9 பேருக்கும் தண்டனை விவரங்கள் இன்று நண்பகல் 12 மணிக்கு அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலும் கிடைத்துள்ளது. குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட அருளானந்தம் பொள்ளாச்சி நகர அதிமுக மாணவரணி செயலாளராக இருந்தவர். பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட திருநாவுக்கரசு அதிமுக நிர்வாகியாக இருந்தவர் என்ற தகவல். இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல். நீண்ட காலமா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தற்போதைய தகவல்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமா பவித்ரா, அதாவது நாட்டையே உலுக்கிய இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கின் தீர்ப்பு சற்று நேரத்திற்கு முன்பாக நீதிபதி நந்தினி தேவி கொடுத்துள்ளார். இந்த வழக்கில் தொடர்புடைய அதிமுக மாணவனையைச் சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட 9 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிபதி நந்தினி தேவி அறிவித்திருக்கிறார். இந்த குற்றவாளிகள் என்று அறிவித்த அதே சமயத்தில் இவர்கள் 9 பேருக்கும் என்னென்ன தண்டனை என்பது குறித்து நண்பகல் 12 மணிக்கு அறிவிக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். 9 பேர் மீதும் 13 பேரின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டு சதி, கூட்டு வன்கொடுமை மற்றும் பல்வேறு பிரிவின் கீழ் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கின் தீர்ப்பு தற்போது வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் 12 மணி அளவில் இந்த வழக்கு தொடர்புடைய 9 பேருக்கும் என்ன தண்டனை, அதாவது இந்த 13 பிரிவுகளில் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வழங்கக்கூடிய ஒரு தீர்ப்பு கூட இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆயுள் தண்டனை முதல் ஒவ்வொரு பிரிவுக்கும் 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 7 ஆண்டுகள் என ஒவ்வொரு பிரிவுக்குமான தண்டனையும் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக கூட்டு பாலியல் வன்கொடுமை அந்த வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கலாம் என்றும் தகவல்கள் வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த தீர்ப்பானது இன்னும் சற்று நேரத்தில் 12 மணி அளவில் அந்த தீர்ப்பின் தண்டனை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த 9 பேரும் குற்றவாளிகள், இந்த குற்றம் சாட்டப்பட்ட அதிமுக நிர்வாகிகள் உட்பட 9 பேரும் குற்றவாளிகள் என்று தெரிவித்த உடனேயாக இந்த நீதிமன்ற வளாகத்தில் திறந்திருந்த பெண்கள், குறிப்பாக மாதர் சங்கத்தினர் இந்த தீர்ப்பை வரவேற்று முழக்கங்கள் எழுப்பி இந்த தீர்ப்பு வருவதற்கு காரணமான தமிழக அரசிற்கும் அதே போன்று காவல்துறையினருக்கும் நன்றி தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். இது தவிர இந்த தீர்ப்பானது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கான முன் உதாரணமாக தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது என்றும் மாதர் சங்கத்தினர் மட்டுமல்லாமல் இந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள பெண் வழக்கறிஞர்களும் இந்த தீர்ப்பை வரவேற்றுள்ளனர். இந்த தீர்ப்பானது இது போன்ற குற்றச்செயலில் ஈடுபட நினைப்பவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான தீர்ப்பாக அமைந்துள்ளது என்றும் இந்த குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கும் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் மாதர் சங்கத்தினரும் அதே போன்று இந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள பெண் வழக்கறிஞர்கள் அதே போன்று பல்வேறு வழக்குக்கு வந்த பெண்களும், ஏனென்றால் இந்த சம்பவமானது தமிழ்நாட்டை மட்டுமல்ல உலக அளவில், இந்திய அளவில் மிகுந்த ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியது. அந்த பள்ளி கல்லூரி மாணவிகள் அண்ணா என்று கெஞ்சி அந்த வார்த்தைகள் பெண்கள் மத்தியில் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த தீர்ப்பை இந்த நீதிமன்றத்திற்கு தற்போது வந்து பெண்களும் வரவேற்றுள்ளனர். இங்குள்ள பணியாளர்களும் இந்த தீர்ப்பை வரவேற்றுள்ளனர். 9 பேருக்கும் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் இங்குள்ள அனைவரின் ஒரு கருத்தாக உள்ளது. பவித்ரா, சக்திவேல், நீங்க 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப 13 பிரிவுகளின் வழக்கு பதிவு அதிகபட்ச தண்டனையாக என்ன இருக்கும்? எதுவும் அங்கு பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறதா அந்த பகுதியில்? 13 வழக்கு என்பது இந்திய தண்டனை சட்டம் 120B 366, அதாவது பாலியல் வன்கொடுமை, அதாவது பாலியல் வன்கொடுமை செய்வதற்காக கடத்தி செல்வது, 342 விருப்பத்திற்கு மாறாக சிறை வைத்தல், 354A பாலியல் துன்புறுத்தல், 354B பெண்ணின் ஆடையை நீக்க வலியுறுத்தி அவர்களை தாக்குவது, 176 கூட்டு பாலியல் வன்கொடுமை, 419 ஆள்மாறாட்டம் மற்றும் ஏமாற்றுதல், 450 குற்றத்தை செய்ய வீட்டுக்குள் நுழைவது, 509 பெண்ணின் தனியுரிமையில் தலையிடுவது உள்ளிட்ட 13 பிரிவின் கீழ் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் 376
இந்திய தண்டனை சட்டம் 376D என்பது கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்வது. இந்த பிரிவின் கீழ் ஒவ்வொரு குற்றவாளிக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கலாம், ஆயுள் தண்டனை வரை விதிக்கலாம் என்பது சட்டத்தில் உள்ள ஒரு பிரிவாகும். அதே போன்று ஒவ்வொரு பிரிவுக்கும் 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் என ஒவ்வொரு பிரிவுக்கும் அதிகபட்ச தண்டனையாக இந்த 10 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் என வழங்கலாம் என்றும் இந்த பிரிவுகள் சொல்லப்படுகின்றன. எனவே இந்த வழக்கின் தீர்ப்பானது ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனியாக தண்டனை வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் இங்க இருக்க வழக்கறிஞர்கள் தெரிவிக்கின்றாங்க. ஏன்னா இந்த வழக்கானது மிகுந்த ஒரு பரபரப்பையும் அதிர்வலையும் ஏற்படுத்துகிற காரணத்தினால் இந்த வழக்கின் தீர்ப்பானது மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக, மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக இந்த தீர்ப்பு அமையும் என்பதனால் ஒவ்வொரு பிரிவின் கீழும் தண்டனை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் இங்க இருக்க வழக்கறிஞர்கள் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். பவித்ரா, கோவையில் இருந்து உங்களுடைய தகவல்களை பகிர்வு செய்தமைக்கு நன்றி சக்திவேல்.